அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா, இமை போல் இரவும் பகலும். VBJ JFW Achievers Awards 2025. Title sponsor VBJ since 1900. Powered by Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. Co-presented by Leah Neend Agarbattigal. Adisya Developers. Think real estate. Think Adisya. ராம், ஒரு கதை சொல்லு ராம். அதுல பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டான். நிறைய படங்கள் வந்து கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வரலாறு படம் கூட அப்போ வந்து கேட்டுட்டு இருந்தார் ரவிக்குமார் சார். அவங்க பண்ணல. லாஸ்ட் டைம் வந்து அம்மா தான் கொண்டு வந்தாங்க. சென்சேஷனல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த டைம் நான் வந்து அம்மாக்காக பண்ணிக்கணும். ஒரு பிள்ளை கருவில் கொண்டு, ஒரு பிள்ளை கையில் கொண்டு, உறவாடும் யோகம் ஒரு. நான் ஸ்டேஜில் ஒரு அவார்டு வாங்கும் போது அம்மா எப்போவுமே கீழே இருந்து எனக்கு சேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அம்மா வாங்கும்போது நான் அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்தபடியாக the VBJ JFW Achievers Awards 2025ல எக்ஸலன்ஸ் இன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விருது வழங்க போகிறோம். அண்ட் இந்த விருதை வழங்குவதற்காக எல்லா காலகட்டத்திலும் இவருடைய கதை சொல்லும் அழகுக்கு ஈடே கிடையாது. ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர். இயக்குனர் திருசெல்வம் அவர்களுக்காக இந்த மேடையில் அவர் அன்புடன் வரவேற்கிறோம். Kids, 2000 kids, 2025 வரைக்கும் everybody loves you and your stories. Thank you. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விருது வழங்குறதுக்காக இந்த மேடையில் இருக்கீங்க. அந்த விருது எக்ஸலன்ஸ் இன் என்டர்டெயின்மெண்ட் யாருக்கு போக போகுது அப்படின்னு ஒரு அழகான ஏவியில் பார்க்கலாம். JFW proudly presents Excellence in Entertainment and the award goes to Devayani. Ladies and gentlemen, put your hands together for our dearest Devayani ma'am as she joins us on stage. Excellence in Entertainment, the VBJ JFW Achievers Award. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமார்னு அன்பான வணக்கம். JFW அவார்ட்ஸ் டீமுக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிகாஸ் திருசெல்வம் சார் எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காரு. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் த அவார்டு JFW. இந்த அவார்டு பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வருஷம் நடந்துகிட்ருக்குது. விமன் அச்சீவர்ஸ்க்கு அவார்டு கொடுக்குறீங்க, சூப்பரான ஒரு விஷயம். விமன் ஹாவ் டு பி செலிப்ரேட்டட். அச்சீவ் பண்ணாலும் பண்ணலைனாலும் அவங்கள கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். தே ஆர் அ வெரி இம்பார்ட்டண்ட் பில்லர்ஸ் விதவுட் விச் எதுவுமே நடக்காது. ஸோ அவங்கள ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு நிமிஷமும், அதை நம்ம அம்மா இருந்தாலும் சரி, டாட்டர் இருந்தாலும் சரி, சிஸ்டர் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் அண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வைக்கணும். ஸோ ஐ தேங்க் திஸ் அவார்ட் பிகாஸ் என் பின்னாடி நிறைய பெண்கள் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஹூம் ஐ ஹாவ் அச்சீவ்ட் திஸ். மை மம்மி, விதவுட் ஹூம் என்னால் அச்சீவ் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிற அம்மா இல்லைன்னா, ஸோ திஸ் கோஸ் டு மை மம்மி ஹூ ஹாவ் கிவன் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா, இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவா நம் பூமியாவும் சிறியது. ஹலோ. சர்ப்ரைஸ். அம்மாவோட ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when did you come? அதுதான் அம்மாவுடைய முதல் கேள்வியாக இருந்துச்சு. அந்த சர்ப்ரைஸை பார்த்தோன்னே சூப்பராக பாடினது எதுவுமே சொல்ல, when did you come அப்படின்றது தான், அதுதான் அம்மாவோட ரியாக்ஷன். பட் ஐ திங்க் 4 more lines அம்மாக்காக. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா,
அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னை உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவா நம் பூமியாவும் சிறியது. நீங்க ஒரு 4 வரிகள் பாடணும்ல. ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உறவாடும் யோகம் ஒரு தாய்க்கின்று. அவதான் பாடுவா. ஓகே மேடம். என்ன நீங்க இந்த பாடுவீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை பாட வச்சிருவோம். பட் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ திருச்செல்வன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நீங்கள் உட்காந்துக்கலாம். மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார். இனியா, நீங்கள் மம்மிக்கு ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்களாமே? ஆமாம், எடுத்துகிட்டு வந்துட்டா. ஓப்பன் அண்ட் சே. மினிமம் ஒரு 10 பவுண்ட் என்ன மேம்? பாக்ஸ் பார்த்தாவே ஆஹா, நான் கூட ஒரு 15 பவுண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். பாரம்பரியமா கொண்டு வந்திருக்காங்க. வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ. நான் தான் இட்லி உப்மாவோட பிராண்ட் அம்பாசிடர் ஆச்சு. ஸோ வந்து அம்மாக்காக இட்லி உப்புமா பண்ணிவிட்டு நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த டைம். லாஸ்ட் டைம் வந்து அம்மா தான் கொண்டு வந்தாங்க. அது பயங்கர வந்து சென்சேஷ்னல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த டைம் நான் வந்து அம்மாக்காக பண்ணிக்கோங்க. அம்மா மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் அண்ட் ஒரு சின்சியரான ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் நான் பார்த்ததில்ல. சின்னதுலேருந்து ஷீ ஹேஸ் டன் ஹர் ஒர்க் இன் ஹர் கரியர். 100% எஃபர்ட் ஷி ஹஸ் கிவன். சேம் 100% எஃபர்ட் என்னோடய ஃபேமிலிக்காகவும் ஷீ இஸ் ஆல்வேஸ் பின் தேர். ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுலேருந்து ட்ராப் பண்ணுறதுலேருந்து டான்ஸ் கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறது, ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எவ்ரிவேர் ஷீ இஸ் பின் தேர். ஷீ இஸ் ஆல்வேஸ் பின் தேர் ஃபார் மீ. நோ எக்ஸ்கியூசஸ். அண்ட் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் அண்ட் சின்சியரிட்டி ஆஸ் அ மதரை விட ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எனக்கு அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகுது. வியப்பாக இருக்கே, ஹவு கேன் சம்மன் பி திஸ் டெடிக்கேட்டட் அண்ட் சின்சியர் டு போத் ஃபேமிலி அண்ட் ஹர் ஒர்க். ஸோ அது எனக்கு ரொம்ப வந்து ஐ லுக் அப் டு ஹர் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் JFW ஃபார் ஹானரிங் சச் பீப்புள். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இன்றைக்கி வர்றதுக்கு. ஏன்னா நான் ஸ்டேஜில் ஒரு அவார்டு வாங்கும் போது அம்மா எப்போவுமே கீழே இருந்து எனக்கு சேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அம்மா வாங்கும்போது நான் அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ JFW. திஸ் இஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. இன்றைக்கி இந்த மேடையில் நானும் என்னோடய டாட்டர் 2 பேரும் நிற்கிட்டுருக்கோம். அவளும் வந்து சாதிக்கணும்னு நினச்சிட்ருக்கிறா. அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறா, எஃபர்ட் போட்டுட்ருக்கிறா. ஐ விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட். அவரோட பாதையில் அவளும் நல்ல எஃபர்ட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி அவள் வரணும்னு ஐ பிளெஸ் ஹர். தேங்க்யூ. அக்கா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் மேம். பாப்பா வந்து உங்களை மாதிரி இந்த பஞ்சதந்திரம் பண்ண டைலாக் வந்து பேசினாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த ஸ்டேஜில் இல்லை. இப்போ 2 பேருமே ஒரே ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அதை வந்து மறுபடியும் பேச முடிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு நிறையா ஷேராக இருந்தது. எவ்வளோ பெரிய மாத்திரை, எவ்வளோ பெரிய மூடி. ராம், ஒரு கதை சொல்லு ராம், எனக்கு தூக்கமாக வருது. ஸோ திஸ் வாஸ் த வெரி ஐகானிக் டயலாக் ஆஃப் பஞ்சதந்திரம். நான் எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் இந்த ஒரு சீன், நான் பஞ்சதந்திரமில் நடித்தது எனக்கு அவ்வளோ பேரும் அவ்வளோ ஃபேமும். எங்கே போனாலும் இந்த டயலாக் பற்றி பேசுவாங்க, எனக்கு அது ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, அது வந்து பாராட்டுவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இனியா, நீங்கள் அதே டைலாக் சொல்லணும்? ஆமாம். சரி. எவ்வளோ பெரிய மாத்திரை, எவ்வளோ பெரிய மூடி. ராமண்ணா, எனக்கு தூக்கமாக வருது, ஒரு கதை சொல்லு ராம். ஃபேண்டாஸ்டிக் மேடம், ஃபேண்டாஸ்டிக். இதில் வந்து மேக்ஸிமம் ஹாப்பி, மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுறது கமீலா மேம் தான். மேம், உங்கள் சிரிப்புக்கே தனி ரசிகர்கள் உண்டு மேம்.
மேம் நீங்கள் 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. குரேஷி நேற்றுக்கு நைட்லேருந்து ரவுண்டாக சுற்றி இப்போ ஏதோ பேசிக்கிட்டே இருந்தா. தேவயானி மேம் முன்னாடி நான் இதை பெர்ஃபார்ம் பண்ணியே காட்டுவேன்னு. கமான் குரேஷி, ஆக்ஷன். சிவனுக்கெல்லாம் சிவமயம் என்று சொன்னவன் நான், எனக்கெல்லாம் பயமயம். காலனை கண்டால் காலில் உதைப்பேன் என்று காலமான பாரதி சொன்னவர். பட் காலனை கண்டால் காலில் அடிபோம் என்று என்ற பயம் எனக்கு. குளிக்க பயம் எனக்கு, தடிக்க பயம் எனக்கு, நடை பயம் எனக்கு, தூங்க பயம் எனக்கு, முழிக்க பயம் எனக்கு, கதவு பயம் எனக்கு, சிகை பயம் எனக்கு. இப்போ தேவயானி மேம் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணணும் என்றாலும் எனக்கு ஒரு பயம் எனக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ குரேஷி. குரேஷிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். 3 நாளாக அந்த டயலாக சூப்பராக ரிஹர்ஸ் பண்ணி கொண்டு இருந்தாரு. அகேன் தேவயானி மேம், யூ ட்ரூலி இன்ஸ்பயர். ஒவ்வொரு மேடையிலும் உங்களை சந்திக்கும் போது சொல்கிற அந்த விஷயம் தான், டு பி ப்ரெசென்ட். அதுவே இன்றைய காலகட்டத்தில் இஸ் ஸோ சிக்னிஃபிகண்ட். நிறைய நேரங்களில் டு பி ப்ரெசென்ட் இஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச். பட் இனியா சொன்ன மாதிரி ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, அம்மாவுக்கு ஒரு மகளாக, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சார் சொல்கிறார்ல, டெடிகேஷனுக்கு ஒரு உதாரணமாக எப்பவுமே இருக்கக்கூடிய, டு பி ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிற தேவயானி மேம்க்கு த JFW ஒரு பெரிய நன்றி, பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ அர்ச்சனா. தேங்க்யூ JFW. சார் டெஃபினட்டாக உங்களை ஒன்று கேட்கணும் சார். தேவயானி மேமுக்கு ஒரு விஷயம், எந்த மேடையில் நடந்தாலும், எவ்வளோ ஷூட் இருந்தாலும், எவ்வளோ ஸ்கிரிப்டில் பிஸியாக இருந்தீங்கனாலுமே, ஒரு வார்த்தை கூட அந்த டேட்டை நான் செக் பண்ணுறேன், நான் இருக்கேன், இல்லை இது எதுவுமே நீங்கள் சொல்கிறதில்ல, கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்றது தான் சார் உங்கள் வார்த்தை. தேவயானி மேம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சார்? நான் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு சொல்கிறேன். ஓகே சார். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்டாக தான் இருந்தேன். ராஜா சார் ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸில் நான் ஒன் ஆஃப் த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு. சாருக்கு தேவதையெல்லாம் பண்ணுறப்போ நான் இருந்தேன். ஆனால் அப்போ நான் 4 பேர் நாங்கள் ஒருத்தர் இருக்கிறதுனால எனக்கு ஒரு அடையாளம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. சினிமா நோக்கமாக இருந்தேன். அப்போ அந்த கதை பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன். இப்போ பகலில் ரெக்கார்டிங்கு, நைட்டு டிஸ்கஷன், இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சிடணுன்ட்டு இப்போ ஒரு கதை ஒன்று பண்ணிவிட்டு விஜய் சாருக்கெல்லாம் சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருப்பேன். ஆனால் லைஃப் லாங் பார்த்தா இவங்க படம் தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதில் ஒரு படம் வந்தது, கிழக்கு மேற்கும்ல ஆரம்பித்து, அப்புறம் கார்த்திக் சார் ஒரு 5 படம் வரும். அங்கே இன்னொரு ஸ்டுடியோ சுஜாதாவில் ஒர்க் பண்ணேன். அங்கே போனால் தொட்டாசிரிங்கிலேருந்து வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இவங்க படம் திரும்ப எனக்கு வரும். ஆனால் லைஃப்பில் வந்து நான் அப்படி யோசிக்காமல் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு இடத்துக்கு அவர் என்ன கேட்க முடியல, வர சொல்லியிருக்காரு. சந்திக்க போகிறேன். அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸு கீழே இவங்க தான் ஆடிட்டு இருந்தாங்க, மேலே அவர் இருந்தார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு திரும்பி வந்த பிறகு அது தள்ளி போனதுனால வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்போது திரும்ப டெலிவிஷன் எனக்கு புதுசப்போ டெலிவிஷனில் நுழையும் போது திரும்ப ஒரு சுற்றி வர்றேன். இவங்களே எனக்கு என்னுடைய கோலங்களுக்கு ஹீரோயினாக வந்தாங்க. அப்புறம் அடிக்கடி சொல்லுவேன் அவங்கள்ட்ட, நிறைய படம் உங்களுக்கு உங்கள் படம்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய ஹீரோயின் சினிமாவில். டெலிவிஷனுக்கு வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம போய் ஏதாவது சொல்லும்போது டெலிவிஷனில் மார்க்கெட் இருக்கும்போதே வரத்துக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் டெலிவிஷனில் இவங்க வந்த அந்த பீரியடில் குளங்கள் ஆரம்பிக்கும் போது முழுக்க இவங்களை சார்ந்த ஒரு கதை, அது இவங்களை மட்டுமே மையப்படுத்தின ஒரு கதை. அது மற்ற எல்லா கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இவங்க ரொம்ப டெப்த்துக்கு போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அதுலேருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டாங்க. எந்த அளவுக்குனா எனக்கே தெரியும், நிறைய படங்கள் வந்து கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வரலாறு படம் கூட அப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் ரவிக்குமார் சார். அவங்க பண்ணலை. எனக்கு தெரியும் அவங்க மறுத்த படங்கள் வரிசை அவ்வளோ. எந்த அளவுக்கு கோலங்களை லவ் பண்ணாங்கன்னா, நம்ம எபிசோட் பாட்டு ஆஃப் பண்ணிடுவோம் சார். ஏன் மேடம் மற்றதுக்கு டிஆர்பி வந்துட்டா, அந்த அளவுக்கு அதெல்லாம் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதோட ஒன்றி போயிட்டாங்க. அவங்க மலையாளத்தில் இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த படங்கள் எல்லாத்தையுமே லொக்கேஷன் போயிட்டு இங்கே லொக்கேஷன் வரப்போ ஒரு சந்தோஷத்தோடு வருவாங்க. அதை பார்ப்போம். வேகமாக ஓடி வந்து இறங்கி திடுக்கிட்டு உள்ளே ஓடி வருவாங்க. உள்ளே ஓடி வந்தால் எல்லாம் ஆஃபீஸ் நாங்கள் தீபா இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவாகவே மாறி போனது. மறக்க முடியாத நாட்கள். ரெண்டாவது வந்து டைமிங்கும் சரி, அது எது வேணாலும் ஏதாவது நம்புவாங்களா, மிட் நைட்டில் 2 மணிக்கு வந்து கல்யாண சீன்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தாங்க 2 மணிக்கு. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ஒரு நாள்லாம் தூங்கிட்டாங்க சில பேரெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க எல்லா வகையிலும் கோலங்களில் அது ப்ராஜெக்டை தாண்டின ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு நான் எப்பவும் ஸ்பாட்டில் ஒன்று சொல்லுவேன். இவங்கள தான் உதாரணம் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆர்டிஸ்ட் யாராவது சொன்னேன், சார் எவ்வளோ நல்லா நடித்தாலும் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கம்பாங்க. நல்லா நடிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த டிசிப்ளின் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் ஏதாவது மொபைல் ஃபோன் கொண்டு வந்தால் கூட கோபமாயிடுறது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அதில் வாழ்ந்துட்டாங்க. இது ரொம்ப நீண்ட பயணம்தான். பட் அது நினைவுகளை வச்சாலே இன்னும் ஒரு 5000 எபிசோடு எடுக்கிற அளவுக்கு அதனுடைய மெமரிஸ் இருக்குது. 2026 தேர்தலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதிக்கு ஆஸ் ஆஃப் நோ வந்து அட்வான்டேஜ் டிஎம்கே தான். பட் வந்து VBJ JFW Achievers Awards 2025. Title sponsor VBJ since 1900.
Powered by Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. Co-presented by Lia Neemed Agarbattigal. Adisia Developers. Think real estate. Think Adisia.